வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சமீப காலமாக நடிகர் விஷால் அவர்களை பற்றி தான் வதந்திகள் ரொம்பவே பரவிட்டு வருது. அதற்கு விஷால் பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்துருக்கிறாரு. ஒரு நாளைக்கு 20 சிகரெட் எல்லாத்தையும் நிறுத்தி 5 வருஷம் ஆகிருச்சு. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு பார்க்கலாம். நடிகர் விஷால் உடல்நலம் குறித்து பல்வேறு வதந்திகள் பரவி வரும் நிலைதான் 5 வருடங்களுக்கு முன்பே சிகரெட் மற்றும் மது போன்ற கெட்ட பழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் என்று தனது பேட்டியின் ஒன்றில் பேசியிருக்கிறார். அந்த வீடியோ ரசிகர்கள் ரொம்பவே பகிர்ந்துக்கிட்டு வராங்க. சில தினங்களாகவே நடிகர் விஷால் பற்றி செய்திகள் தான் இணையதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. விஷால் நடிப்பில் 12ஆம் தேதி நிறைய வருடங்களுக்கு பிறகு வெளியாகியிருக்கும் மதகத ராஜா திரைப்படத்தின் ஃப்ரீ ரிலீஸின் போது பேசிய விஷாலை பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே பதறி போயிருந்திருக்காங்க. விஷால் அவர்களுக்கு என்னதான் ஆச்சு என்று பலருடைய கேள்விகளாக இப்போது வரைக்கும் இருந்து வருகிறது. இதுவரைக்கும் கம்பீரமாக எந்த இடத்திலும் கெத்தாக இருக்கும் விஷால் இப்போது வயதான தோற்றத்தில் உடல் நடுங்கி பேச முடியாமல் அவர் தவித்து பார்த்து பலருமே அவருக்காக ஃபீல் பண்ணி வராங்க. அதே நேரத்தில் விஷால் பற்றி சில வதந்திகள் பரப்பி வராங்க. ஒரு சில விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா விஷால் அவர்களுக்கு அந்த பழக்கத்தில் அப்படி ஆகிட்டாரு, அந்த பழக்கத்தால் இப்படி ஆகிவிட்டது என்று யூடியூப் சேனல்கள் பேட்டி கொடுத்து வராங்க. அதிலையும் பாடகி சுசித்ரா விஷால் அதிகமாக குடித்து தான் இப்போதைய நிலை மாந்துவிட்டது. ஒரு நாள் தன்னுடைய வீட்டின் கதவை இரவு நேரத்தில் விஷால் அவர்கள் தட்டினார். அப்போது அவர் கையில் மது பாட்டிலோடு வந்து நின்றார். என் கண் முன்பு மது பாட்டிலே நின்ற விஷால் இப்போது மைக்கு கூட பிடிக்க முடியாமல் கை ஆடுவதை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று கூறியிருக்காங்க. இதுவுமே பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அப்போது ஒரு சிலர் பாலா இயக்கத்தில் அவன் இவன் திரைப்படத்தில் விஷால் நடிக்கும்போது பாலா விஷாலின் கண் பகுதியை பிடித்து தைத்து வைத்ததால் தான் விஷால் ஒரு தலைவலி துடித்தார். அதற்கு பிறகு விஷால் மது பழக்கத்திற்கு அடிமையாயிட்டார். ஆனால் இப்போது அவருடைய கைகள் நடுங்கி என்றெல்லாம் கண்டமேனிக்கு பேசி வராங்க. இந்த நிலைமையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் விஷால் சில மாதங்களுக்கு முன்பு பேசிய பேட்டி ஒன்று அவருடைய ரசிகர்கள் பகிர்ந்து வந்தாங்க. அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா விஷால் மது மற்றும் புகைப்பழக்கத்தை எப்படி விட்டான் என்று பேசியிருக்காங்க. அதில் நான் அதிகமாக சிகரெட் பிடிப்பேன், ஒரு நாளைக்கு 20 சிகரெட் வரைக்கும் பிடிப்பேன். அதனால் எனக்கு ஒரு கட்டத்தில் வெறுப்பு ஏற்பட்டது. ஒரு நாள் நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே இந்த பழக்கத்தை இன்றோடு விட்டுவிட வேண்டும் என்று நினைத்திருந்தேன். சிலர் ஏதாவது பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தால் அதை உடனடியாக விட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் விட முடியும் என்று நினைப்பாங்க. ஆனால் நான் நின்று விட வேண்டும் என்று என் கையில் இருந்த எல்லா சிகரெட்டையும் பிடித்து முடித்தேன். 20 சிகரெட்டுக்கு பிடிக்கும்போது தான் இதுதான் உன்னை என் கையில் பிடிக்கும் கடைசியில் இருக்கும் என்று தூக்கி போட்டு விட்டேன். அப்போது 5 வருஷம் ஆகிறது. எனக்கு எந்த கெட்ட கிடையாது. எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுவிட்டால் உண்மையிலே ரொம்ப நல்லவனாக தான் இருக்கிறேன் என்று அந்த பேட்டியில் விஷால் பேசியிருக்காங்க. இதை பார்த்து வரும் ரசிகர்கள் விஷாலை பற்றி தேவையில்லாத வதந்திகள் பரப்பவர்களுக்கு இதுதான் சரியான பதிலடி என்று அந்த வீடியோவை டேக் பண்ணி போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.